அமெரிக்காவில் மேன் பவர் இல்லை நம்பர் 1. அவனுக்கு சப்போஸ் மேன் பவர் வேணும்னு வச்சுக்கோங்க, படிப்பு வேணும்ல, இந்த டெக்னிக்கல் இது வேணுமே, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுமே, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கல்வி இருக்குல்ல, அது சைனாவோட இந்தியாவில் அதிகம். சார், அமெரிக்கர்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இந்தியர்கள் வந்து அது போல் கிடையாது. ஒர்க்லையும் ரொம்ப சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி இருக்கையில் நம்மளை வந்து அவங்க அவுட் சோர்சிங் முறையில் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் சார் பாதிப்பாக அமையும். அதை தான் சொன்னேன். ரொம்ப ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து அவங்க அமெரிக்கா வந்து நம்ம அவுட் சோர்சிங்கை வந்து அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70 லட்சம் பேருக்கு மேலே டைரக்ட் எம்ப்ளாயி. இந்த டைரக்ட் எம்ப்ளாயி ஒரு 50 லட்சம் பேர் வந்து வேண்டான்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். இந்த 50 லட்சம் பேரை வந்து எந்த கண்ட்ரியை ஆளை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க? அப்போ நல்ல வெல் எஜுகேட்டட் சீப் லேபரர்ஸ், சின்சியர் லேபரர்ஸ், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் முடியாது. இந்தியாவை வந்து கொஞ்சம் மிரட்டி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு டூல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து மிரட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மிரட்டல் வந்து இது வந்து பலிக்காது. இந்த அவுட் சோர்சிங்கை கட் பண்ண அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து இன்னும் ஒரு 50 லட்சம் பேர் வந்து விசா கொடுத்து அமெரிக்காவை கூப்பிடணும். ஏற்கனவே விசா அப்புறம் குறைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவுட் சோர்சிங்கை வந்து கட் பண்ண அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்னும் வந்து வீழ்ச்சி அடையும்னு அர்த்தம். இந்த முறையை கொண்டு வந்தால் பிரதமர் மோடியோடைய நடவடிக்கை எந்த மாதிரி சார் இருக்கும்? அவர் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எங்கள் ஆட்களை வந்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோடி வந்து டிசைட் பண்ணான்னு வச்சுக்கங்களேன், அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு. அமெரிக்கா வந்து ரொம்ப வருஷமாக நூற்றாண்டாக வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருந்து பழகுனவங்க, அவுட் சோர்சிங் முறையில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணவங்க. படாருனாலாம் விட்டு வர முடியாது. இப்போ ஆரம்பித்து அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட சிஓவை கூப்பிட்டு நேராக வந்து எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்து இப்போ டெவலப் பண்ணுங்கள், அவுட் சோர்சிங் குறைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்தில் அவங்க அவுட் சோர்சிங் குறைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்ப்போம். அதனால் அது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்கா தனது ஐடி அவுட் சோர்சிங் முறையை இந்தியாவிலிருந்து நிறுத்தப் போகுதா? ட்ரம்புடைய ரொம்ப நெருக்கமானவரும் ட்ரம்புடைய ஆலோசகருமான லாரா வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கறது? இந்தியா இதனை எவ்வாறு அணுக போகுது சார்? இதில் வந்து ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து அமெரிக்கா நிறுத்தினா இந்தியாவுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகும்? நம்பர் 2 வந்து நிறுத்துகிற அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை ஆகும்? ஆமாம் சார். ஓகே, 2மே இருக்குல்ல. ஆமாம். திடீர் வந்து நிறுத்துறேன்னா அப்போ எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 50 பேர் வேலை செய்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 5 பேர் வந்து சூப்பர் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. திடீர் வந்து மாஸ்டர் வந்து கோவப்பட்டு நீ வெளியே ஊருக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டா என்ன ஆகும்? அங்கே வந்து சமைக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னும் ஒரு 5 பேர் வந்து ஸ்டாண்ட் பையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணுற ஆட்கள் வந்து வெளியே அனுப்புவாங்க. இப்போ வந்து உலகத்திலேயே அமெரிக்காவில் வந்து அதிகமான அவுட் சோர்சிங் எங்கே பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து பண்ணுறாங்க. ஏன்னா மேன் பவர் ப்ளஸ் வந்து லாங்குவேஜ். ஓகே, அதே மாதிரி ரொம்ப வெளியூரில் வெளிநாட்டு ஆட்களாக இருந்தால் நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப சின்சியரான வேலை பார்க்குறவங்க. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம்னா அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடலாம். ஏன்னா பலருக்கும் அது தெரியாமலே இருக்கும். இல்லை, பொதுவாக தெரியும். சிலருக்கு இதை பார்க்கக்கூடிய தெரியாத மக்களுக்காக வந்து நம்ம சொல்லிடலாம். அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்படி வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு நம்ம ஊர் உதாரணத்தோடய சொல்லிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், சாப்பிட்ற ஹோட்டல் வச்சுருக்கேன். நான் எதையுமே சமைக்கலை. பேர் வந்து ரிஃப்ளெக்ட் ஹோட்டல் அப்படின்னு வச்சுட்டு உங்களுக்கு வந்து பிரியாணி, மீல்ஸ் கீல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் கிச்சனே கிடையாது, ஆட்களும் பெருசாக கிடையாது. நான் வந்து வெளியில் வேற ஒருத்தர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 கிலோ அரிசிக்கான பிரியாணி, மீல்ஸு எல்லாத்தையும் ஆர்டர் கொடுக்குறேன். அவங்க செஞ்சு நம்ம கொடுக்குறாங்க. நான் வந்து இதை வந்து இங்கே வந்து விற்கிறேன். நம்ம பிராண்டில் விற்கிறோம். ஸோ இப்போ இது புரிகிறதுக்காக ரொம்ப சிம்பிள். இப்போ அமெரிக்காவில் வந்து ஏதாவது வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஆஃபீஸில் ஆள் போட்டு நீங்கள் வந்து இப்போ இங்கே ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்டால், உதாரணத்துக்கு மெடிக்கல் எடுத்துக்கோமே, இன்சூரன்ஸுக்கு ஏதாவது கிளைம் கேட்டால் அங்கே வந்து பதில் சொல்கிறதா, அங்கே ஃபோன் பண்ணால் பதில் சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன டிசீஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு சொல்லி கேட்குறது. ப்ளஸ் இதுக்கெல்லாம் வந்து கவர் ஆகும். இதுக்கு கவர் ஆகாது. சரி, நான் எங்கே போய் கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல இருக்கீங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் எங்கே இருக்குது, நம்ம ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போங்க, இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்குல்ல. அங்கே லோக்கலில் ஆளை உட்கார வச்சு இப்போ சொன்னால் ஒரு வேலை, உதாரணத்துக்கு வந்து ஒரு $5000 வந்து சிம்பிளாக வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா அதே வேலையை சென்னையில் OMR ரோட்டில் அல்லது வந்து நம்ம செங்கல்பட்டில் உட்காந்துக்கிட்டு அதே இது $1500 வந்து வேலை செய்வாங்க. என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊரில் பகலாக இருக்கும்போது அங்கே ஊரில் இரவு, அங்கே பகல் அப்படின்னா நம்ம ஊரில் இரவு. ஸோ அதிகமாக வந்து
இந்த மாதிரி சில பிபிஓ சில சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நைட் டியூட்டி நிறையா பார்ப்பாங்க. என்ன காரணம்? இதே ஒரு 11 மணி நேரம் 11 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ். அமெரிக்கா வந்து பின்னாடி இருக்குது. அதனால் இது வந்து நமக்கான தேவையை நமக்கான வேலையை வேற ஒருத்தருக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அவங்க செஞ்சு கொடுக்கறது அவுட் சோர்சிங். இந்த அவுட் சோர்சிங் எடுத்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அதில் வந்து என்ன சொல்லணும்னா பிபிஓ, ஐடி செக்டரு, பிபிஎம் அப்படின்னா அது எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் மொத்தமாக வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கோடி. ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 லட்சம் கோடி. ஓகே, அது வந்து முழுக்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வராது, அந்த கம்பெனிகளுக்கு வரும். அந்த கம்பெனிகளில் இப்போ இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கான வரி, இந்தியாவுக்கான வரி எல்லாம் சேர்த்து வந்து நமக்கான ஒரு பெரிய லாபமாக இருக்குது. இந்த மொத்த இந்த அவுட் சோர்சிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா கர்நாடகா. 40% மேலே வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு லாரா சொன்னது வந்து நாங்கள் வந்து அவுட் சோர்சிங் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இந்த அவுட் சோர்சிங் இதில் வந்து இந்த பிபிஓ ஐடி செக்டர் இருக்குல்ல, இதில் வந்து கிடைச்ச தகவல் படி என்னென்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 60 லட்சம் பேர் இந்திய அளவில். அந்த 60 லட்சம் பேர்ன்றதுனா மெஜாரிட்டி 80% வந்து சவுத் இந்தியா. ஆமாம், நார்த் இந்தியா பார்டருங்கிறது வந்து பூனே. ஸோ பூனேயில் ஆரம்பித்து பூனே, பெங்களூர், சென்னை, கல்கத்தா ரொம்ப குறைவு. உங்களுக்கு இந்த ஐடி செக்டார் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனே தான் அந்த பக்கம் ஜாஸ்தி லாஸ்ட்டு. பூனே, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், தமிழ்நாடு எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கோயம்புத்தூர், கொஞ்சம் மதுரை. பட் மெஜாரிட்டி வந்து சென்னையில் எடுத்து ஓஎம்ஆர் அந்த ரோட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே இந்தியா லேண்டுன்னு இங்கே அம்பத்தூரில் இருக்குல்ல, இப்போ இதுவாக இருக்கட்டும், அல்லது இங்கே செங்கல்பட்டு, அங்கே இப்படி பரவலாக நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கான மக்கள் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இந்திய அளவில் 60 லட்சம் பேர் டைரக்ட் எம்ப்ளாயீஸ். சரி, இப்போ வந்து ஒரு 100 பேர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து தங்குறதுக்கு வீடு, அந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸு, ஷாப்பிங் பண்ணுவாங்க, போவாங்க, காரு, இப்படின்னு சொல்லி இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இந்திய அளவில். ஸோ இப்போ வந்து அவங்க மொத்தத்துக்கு ஸ்டாப் பண்ண, உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு அமெரிக்கா வந்து மொத்தத்துக்கு ஸ்டாப் பண்ணான்னு வச்சுங்களேன், 2.5 கோடி பேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேலைவாய்ப்பு போயிடும். தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு 30 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாப் ஆகும். இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். அதே நேரத்தில் அமெரிக்கா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமாம், அங்கே வந்து வேலை செய்ய ஆள் வேணுமே. ஓகே, ஸோ ஆளை இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க? எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அமெரிக்கா வந்து இந்த வேலையை அவனே செஞ்சுருக்கலாம், இவ்வளோ நாள் ஏன் வந்து நம்ம கிட்ட கொடுத்தான், அதுவும் இந்தியர்கிட்ட ஏன் சார் அந்த வேலையை கொடுத்தான்? இன்னொரு கேள்வி கேட்குறேனே, தமிழ்நாட்டில் வந்து நமக்கு சென்னையில் வந்து மெட்ரோ வேலை நடக்குது, திருப்பூரில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இது மாதிரி ரெடிமேடு வேலை நடக்குது. ஓகே, ஹோட்டலில் வந்து நிறைய சப்ளை வேலை நடக்குது. ஏன் தமிழர்கள் வந்து வேலை பார்க்கல, வடநாட்டுக்காரங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. நம்பர் 1 வந்து நம்ம ஊரில் ஆள் பற்றாக்குறை. நம்பர் 2 வந்து நம்ம ஊரில் தமிழர்கள் வந்து சம்பளம் வந்து அதிகம். அதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து எது எடுத்தாலும் லீவ் போடுவாங்க. ஓகே, ஒரு மாதத்தில் வந்து 10 நாள் வந்து ஈஸியாக லீவ் போடுவாங்க, கேள்வி கேட்க முடியல, அப்படி ஒரு சொல். அது போக மற்ற எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலத்தில் வந்து கல்வி அதிகம். படித்தவங்க வந்து திரும்ப வந்து ரோட்டில் குழி வெட்டுறதுக்கும் இதுக்கும் கம்பி கட்டுறதுக்கும் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் தேவைன்னா நம்ம அவுட் சோர்சிங் பண்ணுறோம். அவுட் சோர்சிங்கிறது ஆட்கள் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வேலை பார்க்க வைக்கிறோம். பீகார்லேருந்து, ஒரிசாலேருந்து, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், கொஞ்சம் ஆந்திரா, இந்த மாதிரி பல இடங்கள், யூபிலேருந்து நிறையா, இப்படி எல்லாருக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, வருமானத்தை கொடுக்குறோம். அது 2021-22 படி வந்து கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வந்து மாதத்துக்கு ஒரு 4000 கோடி ரூபாய் வந்து வேறு மாநிலத்துக்கு வந்து பணம் போகுது. இங்கேருந்து இங்கே சம்பாதிக்கிற பணத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அவன் செலவு என்ன இருக்குது, தங்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக தங்கிக்கிறாங்க, ரொட்டி சுட்டுறாங்க, வந்து சப்ஜி வச்சுக்கிறாங்க. அது அப்படியே ரொம்ப பெருசாக வந்து ஜாஸ்தி பண்ணுறதில்ல. நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள் வந்து எப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போய் அங்கே தங்கி இருந்து மாதம் அங்கேருந்து பணம் அனுப்பிச்சாங்களோ, துபாய், சவுதி அரேபியா போய் அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு 10 ரூமில் வந்து ஒரு 8 பேர் 10 பேர் தங்கியிருந்து ரொம்ப ஒரு குப்பூஸ் ரொட்டி சிம்பிளாக சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சேமித்து வச்சு பணத்தை போகிற ஊருக்கு அனுப்பிச்சாங்களோ, அது மாதிரி அதே நிலமை அப்படியே வந்து யூபி, ஒரிசா, பீகார் மக்கள் வந்து இங்கே தங்கியிருந்து
அப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அதுக்குள்ளே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே தங்கியிருந்து குடும்பத்தோட தங்கியிருந்து அங்கே உள்ள இங்கே வரக்கூடிய காசுக்கு மாதம் ஒரு 15,000 கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 12,000 15,000 கிடைக்குன்னா ரெண்டையும் சேர்த்து 5,000 மொத்தம் செலவு பண்ணிவிட்டு 25,000 வந்து ஊருக்கு அனுப்புகிறாங்க. நம்ம வந்து அன்னைக்கு 90களில் எப்படி அரபு நாடுக்கு போயிருந்தோமோ, 70களில் எப்படி சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போயிருந்தோமோ, அதே நிலைமை வந்து இன்றைக்கி அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டோட பணம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மற்ற மாநிலங்களுக்கு போகுது. ஸோ இந்த அவுட் சோர்சிங் வந்து அமெரிக்காவில் மேன் பவர் இல்லை. நம்பர் 1. அவனுக்கு சப்போஸ் மேன் பவர் வேணும்னு வச்சுக்கோங்க, கீழே பிரேசிலேருந்து பொலிவியா இப்போ அந்த சவுத் அமெரிக்காவில் ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சீப் லேபர்ஸ் தான். ஓகே, எடுக்கலாம். ஆனால் ஐடியா தெரியணும்ல, படிப்பு வேணும்ல, இந்த டெக்னிக்கல் இது வேணுமே, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுமே, இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு. சரி, நம்மளை விட இப்போ தான் நம்ம வந்து உலகத்தில் நம்பர் 1 மேன் பவர் கண்ட்ரி சைனா. அது வந்து இப்போ இன்றைக்கி செகண்ட். முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. ஏன் சைனீஸை வந்து இந்த வேலைக்கு நிறைய எடுக்கலை அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கல்வி இருக்குல்ல, அது சைனா விட இந்தியாவில் அதிகம். இன்றைக்கி சைனாவில் இருக்குது, ஓகே, இந்தியாவில் அதிகம். அப்போ அவங்களுக்கு வந்து உலகத்தில் எங்கே ஒரு காம்படிட்டிவாக மக்கள் வேணும், அப்புறம் நாலேஜபிள் வேணும், அப்புறம் சின்சியரான ஆட்கள் வேணும். அதுக்கு வந்து இந்தியா வந்து பெஸ்ட் பிளேஸ். அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாலேயும் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஐடி செக்டரில் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் ரொம்ப அதிகம். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் ரொம்ப அதிகம். ஓகே, ஐடி செக்டர். ஸோ சவுத் இந்தியாவில் முக்கியமாக தமிழ் மக்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அவுட் சோர்சிங் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அங்கே இருந்தால் ஆட்கள் இருந்தால் கூட சம்பளம் அதிகம் கொடுக்கணும். $10,000 கொடுக்குறதுல நீங்கள் $2,000 கொடுத்து இங்கே வேலை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ராத்திரியில் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம். நமக்கு வந்து கரெக்டாக சம்பளம் கொடுத்தா 24 மணி நேரம் வேலை பார்க்க தயாராக இருக்கும். அங்கேயே வந்து அங்கே டேபிளில் உட்காந்து சேரில் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு வேலை பார்க்க தயாராக இருக்கும் நம்ம. ஸோ அந்த சின்சியாரிட்டி இதெல்லாம் நம்ம ஊரில் உண்டு. சார், அமெரிக்கர்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இந்தியர்கள் வந்து அது போல் கிடையாது. ரொம்ப லோ காஸ்ட்டு, அப்புறம் வந்து ரொம்ப ஒர்க்லேயும் ரொம்ப சின்சியாரிட்டியோடு ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி இருக்கையில் நம்மளை வந்து அவங்க அவுட் சோர்சிங் முறையில் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் சார் பாதிப்பாக அமையும். தான் சொன்னேன். ரொம்ப ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து அவங்க அமெரிக்கா வந்து நம்ம அவுட் சோர்சிங்கை வந்து அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, இப்போ வந்து 30,000 கோடி ரூபா ஒரு 60 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இப்போ 24 இதுனா 25 வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் பேருக்கு மேலே டைரக்ட் எம்ப்ளாயி. இந்த டைரக்ட் எம்ப்ளாயி ஒரு 50 லட்சம் பேர் வந்து வேண்டான்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். இந்த 50 லட்சம் பேரை வந்து எந்த கண்ட்ரி ஆளை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கும்போது இந்தியா வந்து டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைவான் பார்ப்பீங்க. தைவானில் ரொம்ப பெருசாக இல்லை. சைனா வந்து பண்ண முடியாது. மலேசியாவில் இது கம்பேர் பண்ண இது வந்து கம்மி. வேறு யூரோப்பியன் வந்து ஏற்கனவே மக்கள் தொகை ரொம்ப குறைவு. அரபு நாட்டில் வந்து அவங்க ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள். அரபு நாட்டுக்கே நம்ம இந்தியன் தான் வந்து இந்தியன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் தான் வந்து போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு எஜுகேஷன் கிடையாது. அப்போ நல்ல வெல் எஜுகேட்டட் சீப் லேபரர்ஸ், சின்சியர் லேபரர்ஸ் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் முடியாது. அவன் வந்து எக்ஸ்தலத்தில் போட்டு சும்மா வந்து பயமுறுத்தலாமே ஒழிய, அவன் வந்து என்ன சொல்ல தெரியுமா, இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவோம்னா, நுனி கிளையில் உட்காந்துக்கிட்டு வெட்டினா அவன் தான் கீழே விழுவான் முதல்ல. அது மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கிறது வந்து நுனி கிளையில் உட்காந்துட்டு நான் இந்தியாவோட இதை வந்து கான்ட்ராக்டெல்லாம் வந்து கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நுனிக்கடையில் உட்காந்து வெட்டுறதுன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக நடக்கும். நம்மளை தட்டி பார்க்குறது என்ன சார் காரணம்? யுக்ரைன் வந்து வீழ்ச்சியில் இருக்குது. அதாவது இது எப்படின்னா பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இதோட முக்கியமான விஷயம் வந்து இந்தியா வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேறு வழியே இல்லாமல் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து ரஷ்யா கை ஓங்கியிருக்கு, உக்ரைன் கை இறங்கியிருக்கு. அந்த பக்கம் வந்து அரபு நாடு சைடு எடுத்திங்கன்னா இஸ்ரேல் கை இறங்கியிருக்கு, ஈரான் கை ஓங்கியிருக்கு, ஈரானோட ப்ராக்சிஸ் கை ஓங்கியிருக்கு. ஓகே, அப்போ அந்த கண்டிஷனில் வந்து இங்கே வந்து காசாவில் வந்து மக்கள் நிறையா செத்து போனாங்க. அங்கே வந்து எப்படின்னா பொருளாதாரம் அடிபட்டுருச்சு. அப்படிங்கிற சூழலில் வந்து வேறு வழியில் இந்தியாவை வந்து கொஞ்சம் மிரட்டி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு டூல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து மிரட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மிரட்டல் வந்து இது வந்து பலிக்காது. அதே போல் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதிகப்படியான திறனாற்றலுடன் கூடிய ஆங்கில அறிவும் கூடிய இளைஞர்களை நம்ம வந்து அங்கே வேலைக்கு அனுப்புகிறோம். இந்த வகையில் அவங்க வந்து நம்மளை வந்து அவுட் சோர்சிங் முறையில் எடுத்துட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு தானே சார் பின்னடைவு? இல்லை மற்ற நாடுகள்கிட்ட இருந்து அவங்க அவுட் சோர்சிங் முறையை எடுத்தால் யாருக்கு இதில் லாபம்? இல்லை, நாம் காட்டக்கூடிய நெருக்கம் வந்து மற்ற நாடுகள் வந்து காட்டுமா? ஒரு விஷயம், அவுட் சோர்சிங் வந்து நம்ம இந்தியர்களை வந்து அங்கே விசா கொடுத்து கொண்டு போய் வேலை இப்போ சேர்க்குறாங்கல்ல, அது பேர் அவுட் சோர்சிங் இல்லை. அது டைரெக்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஆனால் அங்கே பண்ணக்கூடிய வேலையை வந்து இங்கே சென்னையில் உட்காந்து பண்ணுறாங்கல்ல, இதுதான் அவுட் சோர்சிங். இந்த அவுட் சோர்சிங்கை கட் பண்ண அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து இன்னும் ஒரு 50 லட்சம் பேர் வந்து விசா கொடுத்து அமெரிக்காவை கூப்பிடணும். ஏற்கனவே விசா அப்புறம் குறைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவுட் சோர்சிங்கை வந்து கட் பண்ண அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்னும் வந்து வீழ்ச்சி அடையும்னு அர்த்தம். அதனால் அது வந்து பாசிபிளே இல்லை. ஏன்னா இந்தியன் மாதிரி ஒரு சின்சியரான சீப் அண்டு வெல் எஜுகேட்டட் லேபரர்ஸ் தான் சொல்லப்போனால் எம்ப்ளாயீஸ்
அது வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. சைனா வந்து அவன் நாட்டுக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னா அந்தளவுக்கு இல்லை. இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சைனீஸ்ட்டை பேசினா இங்கிலீஷே வராது அவங்களுக்கு, மேண்ட்ரின் லாங்குவேஜ் தான். ஸோ அதனால் இந்தியா வந்து ரொம்ப ஆன் பார் வித் எனி கண்ட்ரி பீப்புள் இந்த லாங்குவேஜில் கமாண்டில். அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது. இந்த முறையை கொண்டு வந்தால் பிரதமர் மோடியோடைய நடவடிக்கை எந்த மாதிரி சார் இருக்கும்? அவர் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். அமெரிக்கா வந்து மிரட்டுவான். மிரட்டி சரி திடீர்னு வந்து என்ன பண்ணுவான்னா, எங்கள் ஆட்களை வந்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோடி வந்து டிசைட் பண்ண வச்சுக்கலேன், அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு. இந்தியாவுக்கு வந்து உண்மையிலே ஒரு பாதிப்பு தான், பெரிய அளவுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு பாதிப்பு தான். இதை வந்து நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அமெரிக்காவுக்கு வந்து நான் மக்கள் அனுப்ப மாட்டேன், அவுட் சோர்சிங்க்கு வந்து போகிறாங்கல்ல இவங்களுக்கு வந்து வரி போடுவேன் அப்படின்னு ஆரம்பித்து இந்தியா வந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய கஷ்டம். அது வந்து இந்தியா வந்து எப்போவுமே வந்து வீக்கான இதில் இல்லை. நம்ம இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு. அப்படியும் மீறி வந்து அவுட் சோர்சிங் கொண்டாந்தா மற்ற நாடுகளுக்கு இந்த தொழில்முறையை வந்து விரிவுபடுத்துகிற வாய்ப்பு இருக்கா, இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ அவுட் சோர்சிங் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? அதாவது அங்கே அமெரிக்காவுக்கு தேவை இருக்குது, நம்மகிட்ட மேன் பவர் இருக்குது, அங்கே வந்து வேலை தேவை, நம்ம பண்ணுறோம். இல்லை வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது சொல்லுங்கள். இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் நம்ம ஊரில் வந்து படம் அதிகப்படுத்துகிறேன். வேலை வாய்ப்பு பொதுவாக எப்போ அதிகப்படுத்துவாங்க? ஒரு இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா கட்டணும், அது போக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறையா இருக்கணும். இதில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம வந்து இன்னும் பூராக தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவு பண்ணியிருக்கேன் இல்லையா. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இருக்கிறத பூரா வந்து குஜராத்திகளுக்கு மட்டுமே அள்ளி கொடுத்த உடனே ஜெனரல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது வைட் ஸ்ப்ரெட்டாக இல்லை. அதனால் நம்ம ஊரில் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து வேலைவாய்ப்பு பெருசாக உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. சார், இந்த உலக வர்த்தக அமைப்பு இருக்கு இல்லைங்க சார், அவுட் சோர்சிங் முறையை வந்து தடை செய்தால் அது நியாயமாக இருக்குமா? அது என்ன சார், அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை அவங்கள எடுப்பாங்களா சார்? அவன் நாடு அவன் நினச்சா பண்ணுவான். ஆனால் ஒரு விஷயந்தான், டிமாண்ட் சப்ளை. இன்றைக்கி வந்து சைனா வந்து நம்மளை விட அது கம்மியான சம்பளத்துக்கு இதே அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா இந்தியாவை தூக்கி போட்டுருவாங்க. அது இல்லைங்கிறதான் இப்போ நான் திரும்ப சொல்கிறது வந்து, அந்த மாதிரி இந்தியர்கள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக காம்படிட்டிவாக நாலேஜபிள் பர்சன் வந்து வேறு நாடுகளில் குறைவு இருக்காங்க, பட் குறைவு. அதனால் எடுத்த உடனே திடீர்னு வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி எடுக்கிற நடவடிக்கை வந்து இப்போ ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்தியர்களை பூரா வந்து ஒதுக்க முடியும், அவுட் சோர்சிங் ஒதுக்க முடியும். ஆனால் 10 வருஷம் கழித்து ஒதுக்கும் போது அந்த நாட்டில் வந்து கம்பெனியை வச்சு அவன் என்ன சொல்கிறாங்க வந்து மேனுஃபேக்சரிங் பூரா வந்து அமெரிக்காவில் வைங்க அப்படின்னு அந்த கம்பெனிகளுக்கு சொல்கிறாங்க. இப்போ சைனாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வெறும் லேபிள் மட்டும் விட்றாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ஹப்பே வந்து இண்டஸ்ட்ரி யூனிட்டே வந்து அமெரிக்காவில் வைங்கன்றாங்க. அப்படி வச்சா வேலை செய்கிற ஆள் வேணுமே. வேலை செய்கிறதுக்கு சைனாலேருந்து போகணும், இந்தியாவிலேருந்து போகணும், பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து போகணும், பிரேசிலேருந்து போகணும். இந்த மாதிரி கண்ட்ரிகளிலேருந்து வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த நாட்டோட மைக்ரோ எக்கானமி வந்து ஜாஸ்தியாகும். அது பண்ணவே மாட்டாங்க. அமெரிக்கா வந்து ரொம்ப வருஷமாக நூற்றாண்டாக வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருந்து பழகுனவங்க, அவுட் சோர்சிங் முறையில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணவங்க. படாருனாலாம் விட்டு வர முடியாது. அதே போல் வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாஃப்ட்வேருடைய சிஓஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு இது போல விருந்து போல வச்சிருக்காரு. நம்ம நாட்டுக்குள்ளே அதிக வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா? அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்களா? இந்தியாவுக்குள்ள போகக்கூடாதுன்ற தடுக்கும் நோக்கில் அவர் செய்கிறாரு. இது வாய்ப்பு இருக்குங்களா? சாத்தியம் தானே. என்னென்னா அங்கே இருக்கிற சிஓவை கூப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே டைரக்ட் எம்ப்ளாயி வந்து 1000 பேர் இருக்கான், நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து 10,000 பேர் வந்து நமக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க, அதை வந்து ஒரு 2-3000 பேர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து வேலைவாய்ப்பு கொடுங்க, அங்கே வந்து அவுட் சோர்சிங் குறைங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா அது சாத்தியம்தான். ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க, நம்ம நாட்டோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது தவறே ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து அந்த நாட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணலாம். அது இம்மிடியேட்டாக சாத்தியமா அப்படின்னா இம்மிடியேட்டாக சாத்திய குறைவு. ஆனால் இதை சொல்லலை, இப்போ லாங் டேர்முக்கு இப்போ ஆரம்பித்து அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட சிஓவை கூப்பிட்டு, அப்புறம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு சிஓக்கெல்லாம் கூப்பிட்டு, அதே மாதிரி வேறு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆட்கள்லாம் கூப்பிட்டு நேராக வந்து எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்து இப்போ டெவலப் பண்ணுங்கள், அவுட் சோர்சிங் குறைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்தில் அவங்க அவுட் சோர்சிங் குறைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்ப்போம். அதனால் அது வந்து பெரிய அளவுக்கு நமக்கு இமிடியேட் நமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் லாங் டேர்மில் பாதிப்பு உண்டு. அவங்களுக்கு இமிடியேட் வந்து அவுட் சோர்சிங் கட் பண்ணால் அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. இமிடியேட்டாக கட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. லாங் டேர்முக்கு வந்து அமெரிக்கா பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்தியாவை மட்டும் அவங்க மிரட்டி வர்றதுக்கு என்ன சார் காரணம்? ரொம்ப சிம்பிள். இது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம வந்து கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யாவிலேருந்து 43% 45% பக்கம் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இந்த கச்சா எண்ணெய் வாங்குறதுனால என்ன ஆச்சு? இந்தியாவோட பணம் வந்து ரஷ்யாவுக்கு போகுது. ரஷ்யா வந்து அந்த பணத்தை வச்சு ஆயுதம் வாங்குறான்.
ஆயுதம் வாங்கி ஆயுதம் வந்து நார்த் கொரியாவில் வாங்குறாங்க, இது ஏகப்பட்ட இடத்துல வாங்குறாங்க. ஈரான்லேருந்து நிறையா ட்ரோன்ஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் வாங்கி கையில் வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்குது. யுக்ரைன் வந்து ஒரு சின்ன தனி கண்ட்ரி கிடையாது. யுக்ரைனுக்கு பின்னாடி நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மொத்த யூரோப் அண்ட் அமெரிக்கா எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. அவ்வளோ நாடுகள் வந்து சேர்ந்து உதவி பண்ணி ரஷ்யாவை அடிக்கிறாங்க. ரஷ்யா ஒத்த நாடு வந்து திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து ஆயுதமும் மினரல்ஸும் எல்லாம் வேணும்ல. அது எல்லாத்தையும் வந்து இந்தியா வந்து வாங்குகிற கச்சா எண்ணெய் மூலமாக, குரூட் ஆயில் மூலமாக இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ நீ வாங்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இந்தியனாக என்ன சொல்லுவோம்னா, நமக்கு இங்கே சவுதி அரேபியாவில் வாங்குறது, ஓப்பெக்கில் வாங்குறதோ அல்லது அமெரிக்காவில் வாங்குறதோ அதை விட 25% வந்து ரேட்டு வந்து ரஷ்யாவில் கம்மி. ஆனால் கம்மியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே கம்மியான இதுக்கு வாங்கி மக்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறோமா? அப்படி இல்லை. இது வந்து வெறும் அம்பானிக்கு வந்து லாபமாக போகுது. அதனால் அமெரிக்காவோட மிரட்டல் இருக்குல்ல, அதை வந்து நான் தனிப்பட்ட முறையில் வரவேற்கிறேன். ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் பயனே இல்லையே. ஒரு அம்பானிக்கு பலனளிக்கிறதுக்கு மக்கள் பூரா வந்து கஷ்டப்படுறாங்களே. அங்கேருந்து வாங்குறதை கட் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் வாங்கினா சரியாக போச்சே. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து. நன்றி.